வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு 6 மணி ஷோ பார்க்க போகிறோம். அதே மாதிரி 1 மணி ஷோவில் நம்ம கொடுத்த நம்பர் வந்து சி போர்டு 2ஆம் நம்பர். ஒரு அருமையான வின்னிங், நல்ல மெத்தடில் கொடுத்தோம். நமக்கு நினச்சோம் இது தான் வரப்போகுது அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி வந்துருச்சு. சூப்பராக 2 நம்பர் தான் கொடுத்தோம். சி போர்டில் கண்டிப்பாக 2ஆம் நம்பர் அல்லது 4ஆம் நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். 2ஆம் நம்பருக்கு கன்ஃபார்மாக வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. 2ஆம் நம்பர் தான் நம்ம எதிர்பார்த்தோம். 9க்கு 2 தான் ஆடுவாங்க, அதனால் தெரிஞ்சு தான் கொடுத்தோம். அது மாதிரி தான் வந்துருச்சு. ஒரு சூப்பரான வின்னிங். 9ஆம் நம்பருக்கு நான் அடிக்கடி ஏன் 2ஆம் நம்பர் கொடுக்குறேன்னா அதான் காரணம். இந்த மாதிரி வந்து விழுந்துடும் அப்படிங்கிறக்காக தான். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி நமக்கு என்னென்ன மாதிரி ரிசல்ட் இருக்குது, இதுலேருந்து நமக்கு 6 மணி ஷோவில் என்ன மாதிரி நம்பர் வரக்கான பார்ப்போம். 00 286. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் 96 199. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 950 95 972. சரிங்களா? இதுதான் நமக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர். இது அடிப்படையை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 3 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, 286 199 972. சரிங்களா? இதுதான் நமக்கு பேசிக்காக கொடுக்கப்பட்ட நம்பர். இதிலிருந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரி நம்பர்கள் வரும், என்ன மாதிரி நம்பர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அந்த நம்பர் என்னென்ன நம்பர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாலாம். சூப்பராக ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தை நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஏ போர்டு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன் 2ஆம் நம்பர் வருதுங்க அப்படின்னா, திரும்ப தான் சொன்ன நம்பருக்கு 9ஆம் நம்பருக்கு பேசிக்காக 2ஆம் நம்பர் தான் வரும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2 அல்லது 7 இந்த 2 நம்பருமே எப்போயுமே வந்து உங்களுக்கு மாசிவாக வந்துக்கிட்டே இருக்கும். 9ஆம் நம்பருக்கு இது தான் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் இது தான். சரிங்களா? 9க்கு 7 வரும், 9க்கு 2 வரும். அதே மாதிரி 2க்கு 9 அப்படிங்கிற நம்பர் வந்துடும். சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எப்போயுமே எவர்கிரீனாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும். அது மாற்றமே இல்லை. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். எப்போயுமே 9க்கு 7 9க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி 9க்கு 4க்கு 7 4க்கு 2 எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங். எப்போயுமே அது வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக வரக்கூடிய நம்பரில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். நீங்கள் எந்த கணக்கு போட வேண்டாம், எந்த மாதிரி பேசிக்காக வச்சாலே ஓரளவுக்கு வின்னிங் வரும். அந்த மாதிரி தான் சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு பி போர்டு ஏ போர்டு வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர். 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் 9க்கு 6 அப்படிங்கிற நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 9க்கு 6. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. 1க்கு 6 1க்கு 9 கொடுத்துருக்காங்க, இங்கே 6க்கு 9 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6ஆம் நம்பருக்கு கண்டிப்பாக வரும். சரிங்களா? நம்ம தான் எப்பயுமே சொல்ல முடியாது. அந்த 8ஆம் நம்பர் வந்தால் 9ஆம் நம்பர் வந்தால் ஒரு 4 நம்பர் எப்போயுமே வரிசையாக கொடுப்போம். அந்த நம்பர் தான் எப்போயுமே வரும், மாறி வராது. சரிங்களா? அது 3 ஒரே மாதிரி கோர்வையாக வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கும். அது போக தான் நம்ம மிச்ச நம்பர்லாம் அது எப்பயாச்சும் ஒரு கதை வரக்கூடிய நம்பர். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க அந்த ஒரு 4 நம்பர் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் எப்போயுமே எவர்கிரீன். டியரை பொறுத்த வரைக்கும் திரும்ப ரிப்பீட்டட் நம்பராக வரும், அதோடைய பவர் நம்பர் வரும், ரிப்பீட்டட் நம்பராக வரும், பவர் நம்பராக வரும். இதுதான் எப்போயுமே நடக்கும். இது ரொட்டேஷன் திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து டியர். சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. உங்களுக்கு இது கணக்கில் வருது அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். நம்ம கொடுத்தோன்னா அப்படியே உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள், வந்து எடுத்துங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம், பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 7ஆம் நம்பர். எதுக்குங்க 7ஆம் நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி சாரி மாற்றி கொடுத்துட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 8ஆம் நம்பர் வருது, பி போர்டு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா கொஞ்சம் மாற்றிட்டோம், வேறு நம்பர் எடுத்துட்டோம். சரிங்களா? 8ஆம் நம்பர் இது வந்து நமக்கு 8ஆம் நம்பர் தான் நமக்கு வருது. ஏன் 8ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7க்கு 8 அப்படிங்கிற நம்பர் நமக்கு திரும்ப கிடச்சிருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 7ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் திரும்ப வந்து காமிச்சிது. அதனால தான். இல்லை 7ஆம் நம்பருக்கு நமக்கு 8ஆம் நம்பருங்கிறதுக்கு நம்ம இங்கேயும் மாற்றி எழுதி வச்சுக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். 8ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். பி போர்டில் செட் ஆகுது எனக்கு. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 8ஆம் நம்பர் வந்து 7க்கு 8ன்னு வருமா அப்படின்னா எனக்கு என்னமோ வர மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கணக்கில் வருதானே. ஒரு வேளை வச்சுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரிலாம் ஆடுவாங்க. ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், 5க்கு 6ன்னு அடிக்காங்க பார்த்தீங்களா, 6க்கு 5ன்னு அடிக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 7க்கு 8ன்னு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. அப்படி அது இல்லை, 8 நம்பர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு 1ஆம் நம்பர் தான் கொடுப்பாங்க. 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 1ஆம் நம்பர் கொடுக்குறாங்களான்னு பார்த்துங்க. 1ஆம் நம்பரை பேஸ் ஆடுவாங்க. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒன்று அடித்தாங்கன்னா
28 61 இந்த மாதிரி மெத்தடில் ஆடுவாங்க. ஆடுறக்கு அதிகபட்சமான சான்ஸு இந்த ட்ராவில் இருக்குது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு 6ஆம் நம்பர் மேலே டவுட். எதனால் 6ஆம் நம்பர் வருது? 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2க்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா, நீங்கள் 6ஆம் நம்பர் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, கணக்கில் வருதுன்னு 2 6ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா, ஆமாம் இந்த ட்ராவில் எனக்கு அப்படி தான் காமிக்குது. பாருங்கள் உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள். 2 ஃபார்ம் 6ஆம் நம்பருக்கு வந்து காமிக்குது. அது ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு 2 ஃபார்மேட்லையும் 6ஆம் நம்பர் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பர் வந்து வந்தால் 9க்கு 6ன்னு வரணும், இல்லைன்னா 2க்கு 6ன்னு வரணும். எனக்கு தெரிஞ்சபடி தான் வரக்காத வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 9க்கு 6 வருதான்னு பாருங்கள். அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு நமக்கு இன்றைக்கி என்ன ஆடுனாங்க, 9 + 2 இதுக்கு ஆடினாங்க. அதாவது 9க்கு 6 2க்கு 6 அப்படிங்கிற மாதிரி வருது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எதுவும் 6ஆம் நம்பர் வருது. 6ஆம் நம்பர் பேசிக்காக வரணும், அது வரதான்னு பாருங்கள். நீங்கள் ஆல் போர்டில் 6ஆம் நம்பர் மட்டுமே வச்சா கூட வின்னிங் இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. அதனால தான் 2 பக்கம் 6ஆம் நம்பர் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் இந்த மாதிரி கிடைக்கும், எப்போயுமே கிடைக்காது. எல்லா டைமும் இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. எப்போயாச்சும் ஒரு நாளைக்கு தான் 6ஆம் நம்பர் திரும்ப வருது. ரெண்டு போர்டுலேயுமே காமிக்கும். சரிங்களா, அந்த மாதிரி வருது. இப்போ ஏன்னா 3ஆம் நம்பர் கொடுக்க முடியல. என்னென்னு கேட்டிங்கன்னா, 1ஆம் நம்பர் நம்ம கொடுத்தாச்சு, 6 1 6ன்னு கொடுத்தாச்சு. அப்போ 661 16 அப்படிங்கிற நம்பர் 1ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் கொடுத்தது. இங்கேயும் மாற்றி கொடுக்க முடியாது. 2 பக்கம் ஒரே மாதிரி தான் வருது, அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா 5ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் வரணும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங் இருக்குது. இதில் தான் உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு டியரை பொறுத்த வரைக்கும் 8 மணி ஷோவும் நம்ம திரும்ப கொண்டு வந்துடுறோம். காரணம் என்னென்னா, 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நம்மளால் கரெக்ட் டைமுக்கு போட முடியுதில்ல. அதனால் 8 மணி ஷோவும் நம்ம கணக்கு எடுத்து வச்சுக்கிறோம். என்ன நம்பர் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, 8 மணி ஷோவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். சரிங்களா, 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது, இது ஆல் போர்டு பார்த்து வந்துடலாமா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 6ஆம் நம்பர் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது. 6ஆம் நம்பர் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. கணக்கில் வருதுன்னு எடுங்க. அதே மாதிரி 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, இந்த கணக்கு வருதான்னு பாருங்கள். 6 8 2ங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். கணக்கில் வருதான்னு பாருங்கள். 3 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். இது எனக்கு 2 நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. இல்லை தாண்டி வேறு ஏதாவது வைக்கணும் அப்படின்னா 1ஆம் நம்பர் வைக்கலாம். சரிங்களா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 3 நம்பருக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. இருந்தால் எடுத்துக்கோங்க. சரிங்களா, 8 6 2ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதுக்காக தான் மேட்ச் ஆகும், உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், 972 இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படி தான். 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகலாம், 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகலாம், திரும்ப வந்து 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகலாம். 7க்கு 6 8 2. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதே மெத்தட் 8 6 2 இப்படி மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, அதை கணக்கு பண்ணி தான் இந்த கொடுத்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் எதுவும் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் 8 மணிக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது, 8 மணிக்கு என்ன வர வாய்ப்பு இருக்குன்னா, ஏ போர்டை பொறுத்து இதில் நமக்கு எடுத்த நம்பர் என்னென்ன நம்பர் எடுத்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 25 673 6. சரிங்களா, இதுதான் நமக்கு வந்த நம்பரு. சாரி, மாற்றி எழுதியிருக்கிறோம் இருங்க. இதில் 76 305 6. சரிங்களா, இதுதான் 5 நம்பர். 76 35 6. சரிங்களா, செகண்ட் வந்து 00 28. சரிங்களா, இதுதான் நமக்கு வந்திருக்கு. இதை பேஸை வச்சு தான் நம்ம கொடுக்க போகிறோம். என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்றதை பார்ப்போம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பர். இது இங்கே எழுதிக்குமே, எப்போவுமே எங்கள் குழப்பமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எதனாலனா 2க்கு 5ங்கிறது தான் ரொம்ப எவர்கிரீன் நம்பர். அது வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 2ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் தான் எப்போயுமே ஸ்ட்ராங்காக வரும். அது மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரும். சரிங்களா, 2க்கு 7 அப்படிங்கிற நம்பர், அதாவது 2க்கு 5 2க்கு 7ங்கிற 2 நம்பருமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான். சரி, அந்த 2 நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி 8ஆம் நம்பர் வருது. 8ஆம் நம்பருக்கு ஒரு 0 மேட்ச் ஆகுது. சரிங்களா, 0 வந்து நமக்கு 8க்கு 0 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திரும்ப வந்து 6ஆம் நம்பருக்கு ஒரு 2ஆம் நம்பர் மறுபடியும் மேட்ச் ஆகுது. 2ஆம் நம்பர் 6க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது கணக்கில் வருதான்னு பாருங்கள். எப்போயுமே 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் தான் வரும். சரிங்களா, அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் ஒரு 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8க்கு 3 அப்படிங்கிறது ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும், 8க்கு 3ன்னு. அதே மாதிரி தான் அதனால 2க்கு 5 2க்கு 7
8க்கு 0 8க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். அதே மாதிரி 6ஆம் நம்பர். இதுதான் எனக்கு பேசிக்காக வர மாதிரி இருக்குது. 8 மணி சோக்கு 8 மணி சோக்கு ஆல் போர்டு என்ன கொடுக்கலாம், என்னங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 2ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா, எனக்கு இது 2 நம்பருமே கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. அது போக இதுதான் எனக்கு 8 மணி ஷோவில் எனக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.